அண்ணி, இனிமே நீங்க ஆபீஸை பத்தி கவலையே பட வேண்டாம். எல்லாத்தையும் நாங்க பாத்துக்கிறோம். நீங்க மௌலி விஷயத்துல தீவிரமா இறங்கலாம். கோயம்புத்தூர்ல இருந்து கூட பேசினாங்க. கொஞ்ச நாளைக்கு அந்த ப்ராஜெக்டை நிறுத்தி வச்சிருக்கேன். மௌலி வந்ததும் அதையும் ஆரம்பிச்சிடலாம். சரி. என்ன தமேந்தி, ஏதோ யோசனையா இருக்க? அக்கா, நான் உன்னை கேட்பேன், தப்பா நினைச்சுக்க மாட்டீங்களே? இல்ல, சொல்லு. இல்ல, எதுக்காக இப்போ திலீப் இங்க வேலைக்கு வரணும்? இப்போ நம்ம ஆபீஸ்ல எல்லா போஸ்டும் ஃபுல்லா இருக்குல்ல? எதுக்குன்னா, ஒரு குடும்பத்துக்குள்ள சேர்ந்த எல்லாருமே கம்பெனிக்குள்ள நுழைஞ்சா அது நல்லாவா இருக்கும்? ஏற்கனவே மௌலி அண்ணா இங்க இருந்தாரு. அப்ப என்னென்ன பிரச்சனைகள் வந்ததுன்னு உங்களுக்கு தெரியும். அவரை பிரேம் வெளியே அனுப்புனாருங்கிறதுக்காக தானே சௌந்தர்யா சொத்து கேட்டு சண்டை போட்டா. அப்புறம் வக்கீல் நோட்டீஸ பாட்டி பேருக்கு அனுப்புனால. அதுக்கப்புறம் அவளை சமாதானப்படுத்த இங்க வேலை போட்டு கொடுத்தோம். என்னாச்சு? மௌலி அண்ணனே பரவாயில்லங்கிற மாதிரி பண்ணிட்டு போயிட்டால. அது மட்டும் இல்ல, எல்லாமே சரியாயி ஒரு கிளியர் பொசிஷனுக்கு வந்திருக்கு. இந்த நேரத்துல திலீப்ப கொண்டு வந்தது சரியா? இன்னொன்னு, பழைய விஷயங்களை நான் மனசுல வச்சுக்கிட்டு பேசுறதா நினைச்சு என்ன நீங்க தப்பா நினைச்சிடாதீங்க. இல்ல தமேந்தி, என் அண்ணா அப்படி பண்ணதுக்கும் சௌந்தர்யா அப்படி பண்ணதுக்கும் ஒரு காரணம் இருக்கு. அது அவங்க குழந்தையால வந்த பிரச்சனை. அந்த மனநிலையில இருந்ததுனாலதான் அவங்க 2 பேராலையும் மேனேஜ் பண்ண முடியல. அது மட்டும் இல்லாம என் வீட்டுக்காரரும் அதை புரிஞ்சுக்காம கோவப்பட்டுட்டாரு. அதுக்கப்புறம் அவரே அதை புரிஞ்சுக்கிட்டு அண்ணனுக்கு அந்த ப்ராஜெக்டை கொடுக்கலையா. திலீப்போட பிரச்சனை வேற தமேந்தி. உண்மையை சொல்லணும்னா திலீப்க்கும் அர்ச்சனாக்கும் எந்த வெறுப்பும் கிடையாது. 2 பேரும் ஒருத்தர் மேல ஒருத்தர் பாசம் வச்சிருக்காங்க. இடையில அவங்க அம்மானால வந்த பிரச்சனையினாலதான் இவங்க 2 பேரும் பிரிஞ்சு இருந்தாங்க. இப்பவும் அவங்க அம்மாவோட நடவடிக்கை சரியில்லை. எப்படியாவது பிரிக்கணும்னே அவங்க நினைச்சிட்டு இருக்காங்க. எல்லாத்துக்கும் மேல திலீப்போட டைவர்ஸ் கேஸும் இன்னும் முடியல. அதுக்கு 1 வருஷம் டைம் கொடுத்துருக்காங்க. அர்ச்சனாவோட நல்ல நேரம் திலீப் அவங்க அம்மாவை பத்தி தெரிஞ்சுக்கிட்டு இப்பதான் அவளை தேடி வந்திருக்காரு. இனிமே அவர் மறுபடியும் மாறிடக்கூடாது இல்லையா? அது மட்டும் இல்லாம அர்ச்சனாவும் இப்ப கன்சீவா இருக்கா. இப்போ திலீப்போட ஆறுதல் ரொம்ப முக்கியம் இல்ல? இந்த எல்லா விஷயத்தை பத்தி யோசிச்சுதான் திலீப்பை நான் இங்க வர சொன்னேன். தமயந்தி, திலீப் இங்க இருக்கிறது நமக்கு ஹெல்ப்ஃபுல்லா தான் இருக்கும். இப்போ நமக்கு 2 கம்பெனி ஆயிடுச்சு. அதை கவனிக்கிறது நம்மளால மட்டுமே முடியாதுல்ல. வெளியாளுங்க யார் வந்தாலும் பிரச்சனை தானே. குடும்பத்தை சேர்ந்த எல்லாரும் ஒரே இடத்துல இருந்தா நல்லா இருக்காதுன்னு சொன்னல. அத நல்லபடியா மாத்தி காட்டுவோம். எல்லாரும் ஒற்றுமையா இருந்தா எந்த பிரச்சனையும் வராதுல்ல. திலீப், என்ன திலீப், எல்லார்கிட்டயும் அறிமுகமாயிட்டீங்களா? தமயந்தி பத்தி சொல்லலையே. இவங்க தான் இங்க லீகல் அட்வைசர். உங்களுக்கு என்ன டவுட் இருந்தாலும் நீங்க தமயந்தி கிட்ட தாராளமா கேட்கலாம். சைட்டை பொறுத்த வரைக்கும் நான் பாத்துக்குவேன். ஆபீஸ் மெயின்டெனன்ஸ், அக்கவுண்ட்ஸ் டிபார்ட்மெண்ட், இது எல்லாத்தையும் நீங்க தான் பாத்துக்கணும். ஷூர். சரி சரி, நான் புறப்படுறேன் கல்கி. என்ன நீ வந்த உடனே கிளம்புறேன்றீங்க? வீட்ல என்னோட லீகல் அட்வைசர் வெயிட் பண்ணிட்டு இருப்பாருல்ல, அதான் வரேன் திலீப். சரி அனி, நானும் உங்க கூட வரேன், கொஞ்சம் பேசணும். சரி வாங்க. வரேன் தம்பி.
சரவணா, அம்மா, என்னடா ஏதோ யோசனையா இருக்க? கண்ணனை பத்தி தாம்மா. கண்ணை மூடினாலே அவன் முகம் வந்துருது. அவனை பாத்தீங்கன்னா நீங்க ரொம்ப சந்தோஷப்படுவீங்கம்மா. நான் சந்தோஷப்படுறது இருக்கட்டும்டா. அங்கதான் அவங்க பாட்டி ஏதோ சங்கடப்படுறாங்கன்னு சொன்னியே. அவங்க என்ன வேணாலும் நினைச்சிட்டு போட்டுமா, அதெல்லாம் மைண்ட் பண்ண கூடாது. அப்படி இல்ல சரவணா, யாரா இருந்தாலும் கொஞ்சம் தள்ளி இருக்கிறது நல்லது. அவங்களுக்கு நீ உதவி பண்ணணும்னு நினைக்கிற, அதுல நியாயம் இருக்கு. அதே நேரத்துல அந்த குடும்பத்துக்குள்ள நீ நெருங்கிடக்கூடாதுல்ல. அவங்கள பொறுத்த வரைக்கும் ஒரு பெரிய இழப்பு நடந்திருக்கு. அது அவங்களால சீக்கிரம் மறக்கவே முடியாது. என்னதான் பிரேமோட இதயம் உன் உடம்புல இருந்தாலும் பிரேம் மேல வச்சிருந்த பாசத்தை அவங்க ஓ மேல வைக்க மாட்டாங்க. அவங்க பாட்டிக்கு அப்படி ஏதோ ஒரு உறுத்தல் இருந்திருக்கணும். அதனால்தான் அவங்க சங்கடப்படுறாங்க. என்ன இருந்தாலும் அவங்க இன்னொரு குடும்பம். அவங்க உறவுகள் தான் அவங்களுக்கு முக்கியமா படுமே தவிர நாம படமாட்டோம். எப்பவுமே அவங்களுக்கு நாம மூணாவது மனுஷங்க தான். அதை நீ முதல்ல புரிஞ்சுக்க சரவணா. உதவி பண்ணணும்னு நினைக்கிறதுல தப்பில்ல. அந்த உதவியால நம்ம நிம்மதி போயிடக்கூடாது. அப்படிலாம் எதுவும் போகாதும்மா. நீங்க ஏன் அப்படிலாம் நினைக்கிறீங்க? எல்லாத்தையும் நான் பாத்துக்கிறேன். ஆபீஸ்ல லீவ் சொல்லிட்டீங்கல்ல? சொல்லிட்டேன். ட்ரெஸ் எல்லாம் பேக் பண்ணியாச்சுல? நீங்க தான் என்னை விட ஃபாஸ்ட் ஆச்சு. ஆமா, உங்ககிட்ட இன்னொரு விஷயத்த சொல்ல மறந்துட்டேன். அந்த வீட்ல எனக்கு ஒரு தங்க கிடைச்சிருக்காமா. தங்கையா? ஆமாமா, மௌலி சாரோட சம்சாரம், சௌந்தர்யான்னு பேரு. நான் அந்த வீட்டுக்கு முத போனப்ப என்ன பார்த்ததே அவதான். நான் யாருன்னு சொன்னதுக்கு அப்புறம் என்ன அவ அண்ணான்னு கூப்பிட ஆரம்பிச்சிட்டா. அதுல இருந்து வார்த்தைக்கு வார்த்தை அண்ணா அண்ணான்னு கூப்பிட்டு இருக்காமா. எனக்கு கேட்கறதுக்கே ரொம்ப சந்தோஷமா இருந்ததுமா. பிரேமோட தங்கச்சிமா. என்ன பார்த்த உடனே பிரேமோட ஞாபகம் வந்திருக்கு. அம்மா, அவரோட இதயத்தை தானே உனக்கு வச்சிருக்காங்க. அந்த எண்ணத்துல அவ கூப்பிட்டுருப்பா. எப்படியோ உங்களுக்கு ஒரு மக கிடைச்சால, இனிமே உங்களை அங்க கவனிச்சுக்க ஆள் இருக்கு. நீங்க சந்தோஷமா இருக்கலாமா? சரிம்மா, இந்த வீட்டை இனிமே என்ன பண்ண போறீங்க? இப்போதைக்கு பூட்டி வச்சுட்டு போலாம். எப்படியும் இங்க வரதானே போறோம். இல்லம்மா, எனக்கு அப்படி ஒரு எண்ணம் இல்ல. இதை வித்துடலாமா? டேய், என்னடா சொல்ற? ஆமாமா, நான் ஹாஸ்பிட்டல்ல இருக்கப்போ இதை விலை பேசிட்டு தானே இருந்தீங்க. வேற ஏதாவது வழி இருந்து அதுக்கு பணம் தேவைப்பட்டிருந்தா இந்த வீட்டை வித்து தானே செலவு பண்ணிருப்பீங்க. கடைசி நேரத்துல மௌலி சார் உதவி பண்ணதுனால தானே இந்த வீடு தப்பிச்சுது. இப்ப இதை வித்துட்டு அங்க வேற வீடு வாங்கிக்கலாமா? பழைய நினைவுகள், பழைய வாழ்க்கை எல்லாம் இந்த வீட்டோட போயிட்டுமா. இனிமே நாம இங்க திரும்ப வரவே வேண்டாம். ஏற்கனவே இதை பத்தி கோபால் கிட்ட தானே சொல்லியிருந்தீங்க. இப்பவும் அவர்கிட்ட சொல்லி வித்துருங்க. அவர் எல்லாமே பேசி வைக்கட்டும். ரெஜிஸ்ட்ரேஷனுக்கு மட்டும் நாம இங்க வந்துட்டு போயிடலாம். எதுக்குடா இந்த அவசரம்? இப்பதான் அங்க போயிருக்க. அங்க இருக்கிற சூழ்நிலை என்னன்னு தெரியாது. அது மட்டும் இல்லாம அந்த வீட்ல இருக்கிறவங்கள பத்தியும் தெரியாது. ஒருவேளை அந்த இடம் பிடிக்கலன்னா இங்க வர வேண்டிய சூழ்நிலை இருந்தா அப்ப கஷ்டம் தானே. அந்த வீட்டை விட்டுட்டு வந்து இங்க வேற வீடு பார்க்கணும்ல. எதையும் யோசிச்சு செய்யணும் சரவணா. யோசிக்கிறதுக்கெல்லாம் எதுவும் இல்லம்மா. நான் சொன்ன மாதிரி பண்ணுங்க, அதுதான் சரி. இப்ப லீவ்ல வந்தாலும் எப்படியும் டிரான்ஸ்ஃபர் ஆனதுக்கு அப்புறம் அங்கதானே வர போறீங்க. அப்புறம் என்ன தயக்கம்? பார்த்து பார்த்து வாங்கின வீடுன்னா இதை விட வேற நல்ல வீடு அங்க வாங்கிக்கலாமா? என்னமோடா, நீ என்னென்னமோ சொல்ற. எனக்கு எதுவும் புரியல. மனசுக்குள்ள பயம் தான் ஆரம்பிக்குது. இனிமே என்ன பயம்? அதான் யமங்கிட்ட இருந்தே தப்பிச்சு வந்துட்டேனே. அதுக்கு சொல்லல சரவணா. அப்படி தப்பிச்சது சந்தோஷம்தான். அந்த சந்தோஷம் எப்பவும் இருக்கணும்ல. அங்க இருக்கிற பிரச்சனைகளை சொல்ற. கோர்ட்டு கேஸ்ன்னு என்னென்னமோ நடந்துட்டு இருக்கு. அதுல நுழைஞ்சா நம்மளோட நிம்மதி போயிடும்ல. இல்லம்மா, இப்போ நம்ம நிம்மதியை விட அவங்க நிம்மதி தான் முக்கியம். பிரேமை இழந்து தவிச்சிட்டு நிக்கிற சக்தி, அதே மாதிரி வீணான பழி சுமந்துட்டு இருக்கிற மௌலி சார், அவரை நினைச்சு வேதனைப்பட்டு இருக்கிற சௌந்தர்யா, அவங்களுக்கெல்லாம் ஒரு நிம்மதி கிடைச்சிட்டா அந்த நிம்மதி எனக்கு கிடைச்சிடும். எனக்கு உயிர் கொடுத்தவங்களுக்காக நான் பண்ணக்கூடிய நன்றி கடன் தானமா அது. இன்னொன்னுமா, நீங்க நேர்ல பார்க்காதனாலதான் இப்படி எல்லாம் நினைக்கிறீங்க. நீங்க மட்டும் அங்க வந்து பார்த்துட்டா உங்களுக்கு எல்லாம் புரிஞ்சிடும். அதுக்கப்புறம் நீங்களும் என்ன மாதிரியே யோசிக்க ஆரம்பிச்சிருவீங்க.
கண்ணன் பேருக்கு ஒரு 5 lakhs ஷேர் போடலாமா? வீட்டோட நிலைமை இப்படி இருக்கும்போது இந்த ஷேர் ப்ராஃபிட் ஃபியூச்சர் பெனிஃபிட்ஸ்னு இதெல்லாம் எப்படி நினைக்க முடியும்? சொன்னா கேளு சக்தி, பேசாம வேற வக்கீல் ஏற்பாடு பண்ணலாம். அவரும் இதை தானே பண்ணுவாரு பாட்டி. அது பாட்டி சொல்றதும் ஒரு விதத்துல நல்ல யோசனை தான் தமேந்தி. வேற ஒரு வக்கீல் இருந்தா அது உனக்கும் சப்போர்ட்டா இருக்கும்ல. இப்பெல்லாம் ஒரு கேஸ்லயே 2-3 வக்கீல் ஆஜராகுறாங்க. அப்படி இருந்தா நம்ம பக்கம் பலம் அதிகமாகும்ல. ஆஃபீஸை ஒழுங்கா ரன் பண்றதுக்கும் முக்கியமான சில முடிவுகளை உடனுக்குடன் எடுக்கிறதும் இப்ப என்னால முடிய மாட்டேங்குது. அதனால சில பேர் ஆதாயம் அடையறாங்க. இப்ப நம்ம அக்கவுண்ட்ஸ் டிபார்ட்மெண்ட்ல சீஃப்னு யாருமே இல்ல. எல்லாத்தையும் மேனேஜர் தான் பார்த்துட்டு இருக்காரு. இனிமே அந்த டிபார்ட்மெண்ட்க்கு இவர் தான் சீஃப். ஓகே சார். எதுவா இருந்தாலும் திலீப்போட நாலேஜ் இல்லாம எந்த ஒரு டிரான்சாக்ஷனும் நடக்கக்கூடாது. சேலரி ஆகட்டும் இல்ல மத்த பண பரிவர்த்தனை ஆகட்டும் எல்லாமே திலீப் கண்ட்ரோல்ல தான் இருக்கணும். தமேந்தி, நாங்க இங்க வந்தது யாருக்கும் தெரியாது. எல்லாத்தையும் கவனிச்சுட்டு தான் வந்தோம். கோவப்படாத தமேந்தி, வீட்ல பலகாரம் பண்ண உன் ஞாபகம் வந்துச்சு. அப்ப இவரும் புறப்பட்டுட்டு இருந்தாரா, அதான் இவரோடயே வந்துட்டேன். இந்தா. தமேந்தி, நானும் யோசனை பண்ணி தான் பார்த்தேன். தேவையில்லாம நீ பயந்துட்டியோன்னு தோணுது. இப்ப என்னை பத்தி பேசுறாங்க, என்னை கண்டுபிடிக்க தீவிரமா இருக்காங்கன்னு சொல்றியே. நான் என்ன குற்றவாளியா? நான் தான் எந்த தப்பு பண்ணலன்னு என்னை விடுதலை பண்ணிட்டாங்களே. அதுக்கப்புறம் நான் எங்க இருந்தா என்ன? ஒரு பேச்சுக்கு சொல்றேன். ஒருவேளை நான் ரேஷ்மியை கூட்டிட்டு பிரேம் வீட்டுக்கு போறேன்னு வையே, அவங்களால என்ன பண்ண முடியும்? போலீஸை கூப்பிடுவாங்களா? வழக்கமா பாடுற பாட்டை தானே பாடுவாங்க. ஐயோ தாமோதரா, நீ ஏன் இங்க வந்த, ஏன் எங்களை குடும்பப்படுத்துறன்னு தானே சொல்லுவாங்க. அதனால ஓம் பயம் தேவையில்லாதது. உங்களை பத்தி அவங்களுக்கு நல்ல அபிப்பிராயமே இல்லையே. என்னைக்கு இருந்திருக்கு? அப்படி நல்ல அபிப்பிராயம் இல்லாதவரை என்னோட இருக்கிறத பாத்துட்டா என்னோட நிலைமை என்ன ஆகும்? ஆமாங்க, தமேந்தி சொல்றதும் சரிதான். என்ன சரிதான்? ஒரு வக்கீல பாக்குறதுக்கு ஏகப்பட்ட பேர் வருவாங்க. அதுல நல்லவங்களும் இருப்பாங்க, கெட்டவங்களும் இருப்பாங்க. யாரு வரணும் யாரு வரக்கூடாதுன்னு முடிவு பண்றது அந்த வக்கீல் தான். அதை வெளியால் யாரும் தடுக்க கூடாது. அப்படி சொல்லிட்டு போக வேண்டியதானே? தமேந்தி, பிரேம மௌலி தான் கொலை பண்ணான்னு முத்திர குத்தியாச்சு. அதுக்கான போட்டோ ஆதாரமும் ரெடியா இருக்கு. ஒருவேளை அது பத்தலன்னா கைவசம் இன்னும் 2 ஆதாரம் ரெடியா இருக்கு. பிரேமுக்கு முற்றுப்புள்ளி வச்சாங்களே, அதுல இன்னும் 2 பேர் என் கஸ்டடியில தான் இருக்காங்க. அவங்கள சொல்லுன்னா சொல்லிட்டு போறாங்க. அதுக்கப்புறம் மௌலியால அப்பீலுக்கு கூட போக முடியாது. அதனால கோவப்படாம அடுத்த ஆட்டத்துக்கு தயாராயிரு. எங்க ஆடுறது? அதான் எல்லா இடத்துலயும் செக் வச்சுட்டாங்களே. செக் வச்சுட்டாங்களா? ஆமா, உங்களுக்கு கொடுத்த பணம்லாம் நான் ஆபீஸ்ல இருந்து எடுத்தது. இது வரைக்கும் என்னை யாரும் கேள்வி கேட்டதில்ல. இப்ப கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க. யாரு? பின்ன யாரு? கல்கி. அவனுக்கு என்ன யோகிதை இருக்கு? தமேந்தி, நான் உன் புருஷனை பத்தி தப்பா பேசுறேன்னு நினைக்காத. அந்த வீட்டை பொறுத்த வரைக்கும் அவன் ஒரு அடிமை. இதை நான் உங்கள்கிட்ட ஏற்கனவே சொல்லியிருக்கேனே. ஆமா, பிரேம் இருந்தவரை, அதுக்கப்புறம் சக்தி இருந்தவரை. ஆனா இப்ப அப்படி இல்ல. பவர் டாக்குமெண்ட் எல்லாம் இப்ப கல்கி பேருக்கு எழுதியாச்சு.
இப்போ பிரேம் இடத்துல இருக்கிறது அவர்தான். ஓ, அண்ணன் செத்ததுக்கு பிற்பாடு தம்பிக்கு வாழ்க்கையா? ம், ஆமா, அந்த ஏற்பாட்டு பண்ணது சக்தி தான். சரி தமேந்தி, அவன் வேற யாரும் இல்லையே, உன் புருஷன் தானே? அந்த பாசம் அவருக்கு இருக்கிற மாதிரி தெரியலையே. இப்ப எல்லாம் அவர் கணக்கு கேட்க ஆரம்பிச்சிட்டாரு. முதல்ல உங்களுக்கு கொடுத்தல அந்த 2 லட்சம், அதுக்கப்புறம் கொடுத்த 5 லட்சம், இதுக்கெல்லாம் கணக்கு கேக்குறாரு. ஓஹோ, பொண்டாட்டியை விட பணம் தான் முக்கியமா போச்சு அந்த கல்கிக்கு. எல்லாத்துக்கும் மேல இப்ப இன்னொரு பிரச்சனை. அந்த அர்ச்சனாவோட புருஷன் திலீப்ல நம்ம ஆபீஸ்லயே வந்து வேலைக்கு சேர்ந்துட்டாரு. தமேந்தி, என்ன சொல்ற? ஆமா, நீங்க எந்த திலீப்ப எனக்கு கல்யாணம் பண்ணி வைக்க திட்டம் போட்டீங்களோ அந்த திலீப் தான் இப்ப ஆபீஸ்க்குள்ள வந்திருக்கான். இப்போ நான் என்ன நிலைமையில இருக்கேன்னு உங்களுக்கு புரியுதா? எங்க ஆபீஸ்க்கு கூட்டிட்டு வந்து எனக்கே அறிமுகப்படுத்துறாரு. இதுக்கு மேல அந்த ஆபீஸ்ல நான் எப்படி இருக்க முடியும்? நான் வேணா லக்ஷ்மி கிட்ட பேசிட்டா? எப்படி பேச முடியும்? அவர்தான் அந்த வீட்டை விட்டு வெளியே வந்துட்டாரே. இப்போ அவர் எங்க இருக்காரு தெரியுமா? அர்ச்சனாவோட வீட்ல. பிரேம் விஷயத்துல நீங்க பெரிய தப்பு பண்ணிட்டீங்க. அவர் இருந்தவரை எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லாம இருந்தது. பிரேம் ஆகட்டும், சக்தி ஆகட்டும், நான் சொல்றதுதான் கேட்டுக்கிட்டு இருந்தாங்க. ஆனா இப்ப சக்தி மட்டும்தான் இருக்காங்க. அவங்களும் மாறிட்டாங்கன்னா அப்புறம் எனக்கு ஆபத்து தான். இவங்கெல்லாம் பத்தாதுன்னு இப்ப சரவணன் ஒருத்த வந்திருக்கான். சரவணனா? ஆமா, பிரேமோட இதயத்தை அவனுக்கு தான் பொறுத்தி இருக்காங்க. அப்படிலாம் உதவி பண்ணது மௌலி தான். அதனால மௌலிக்கு உதவி செய்யறதுக்காக இங்க வந்திருக்கான். மௌலி அரெஸ்ட் பண்ணது பெரிய தப்புன்னு லா பாயிண்ட்ஸ் வேற சொல்லிருக்கான். அத பத்தி என்கிட்ட சக்தியே கேட்டாங்க. இது வரைக்கும் நான் எதையோ சொல்லி சமாளிச்சிட்டு இருக்கேன். இப்போ அவங்க என்ன சொல்றாங்க தெரியுமா? வேற ஒரு வக்கீல எனக்கு பதிலா வச்சுக்கிறாங்களாம். அப்படி வேற யாராவது வக்கீலா வந்துட்டாங்கன்னா என்ன ஆகும்? நம்ம எதையெல்லாம் மறைச்சு வச்சோமோ அதையெல்லாம் வெளியே கொண்டு வந்துருவாங்க. அதுக்கப்புறம் மௌலி வெளியே வந்துருவாரு, நாமெல்லாம் உள்ள போகணும். எதிரிங்க எல்லாம் தனித்தனியா இருக்கிற வரைக்கும் தான் நமக்கு பலம். அவங்க எல்லாம் ஒண்ணு சேர்ந்துட்டா அதுக்கப்புறம் அவங்களோட பலம் அதிகமாயிடும். பேசாம நானே மௌலிய வெளியே எடுத்துடலான்னு தோணுது. தமேந்தி, வேண்டாம், அவசரப்படாத. எல்லா பிரச்சனைக்கும் ஒரு வழி இருக்கு. இதுக்கு என்ன வழின்னு நான் யோசிக்கிறேன். நீ கொஞ்சம் பொறுமையா இரு. நான் புறப்படுறேன் தமேந்தி. வா. தமேந்தி, நான் ஒரு யோசனை சொல்றேன், கேக்குறியா? உன்னோட நல்லதுக்காக தான். அந்த வீட்ல உனக்கு ஒரு உரிமை வேணுங்கிறதுக்காக தான். என்ன? நான் சொன்ன மாதிரி நீ நடந்துக்கிட்டேன்னு வச்சுக்கோ, அதுக்கப்புறம் கல்கி உன் அடிமை. அவனை வச்சு எல்லாத்தையும் சமாளிச்சிடலாம். சரி, நான் வரேன்.
ஓஹோ, இப்படியும் ஐடியா இருக்கா? மங்களம் சொல்றது நல்லதானே இருக்கு. கல்கிய வளைச்சு போடணும்.